என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x² டிவைடட் பை 25 ப்ளஸ் y² டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா எசன்ட்ரிசிட்டி, சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த டைரக்ட்ரிசஸ் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இத்தனையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து என்ன பேரபோலாவா, ஹைப்பர்போலாவா, எலிப்ஸான்னு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. நம்மளை தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த கானிக் அப்படி கூட நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x² டிவைடட் பை 25 ப்ளஸ் y² டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுங்க. அதாவது என்னென்னா எலிப்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன் என்னென்னா x² y² வந்து பாசிட்டிவாக இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 இருந்ததுன்னா அது வந்து எலிப்ஸ். இங்கே பாருங்கள், x² y² வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா பாசிட்டிவில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இது வந்து என்ன எலிப்ஸ். இதே ஹைப்பர்போலாவாக இருந்தால் அந்த x² y² ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 1 வரும். புரியுதுங்களா? எலிப்ஸாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், x² y² கண்டிப்பாக என்ன இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். பாரு, x² பாசிட்டிவில் இருக்குது, y² பாசிட்டிவில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் ஈக்குவல் டு 1 இருக்குது. அதனால் வந்து எலிப்ஸ். புரியுதுங்களா? அப்போ இதை கொடுத்துக்கூடிய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எலிப்ஸ். இட் இஸ் அண்ட் எலிப்ஸ். எலிப்ஸாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். x² y² பாசிட்டிவாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னென்னா 1 வந்ததுன்னா அது வந்து எலிப்ஸ். இதே ஹைப்பர்போலானா x² y² ஏதாவது ஒன்று நெகட்டிவில் வந்திருக்கும், மைனஸில் வந்திருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும். புரியுதுங்களாமா? இப்போ வந்து எலிப்ஸ்ன்னு வந்து எழுதியாச்சு. இப்போ எலிப்ஸ்ன்னு எழுதுனதுக்கப்புறம் எலிப்ஸில் எப்பயுமே வந்து a² வந்து என்ன பிக்கர் வேல்யூ தான் a². இப்போ பாருங்கள் 25 9 இருக்குங்களா. இந்த 25 9ல் வந்து எது பெரிய நம்பர், 25 பெருசா 9 பெருசா, 25 தான் பெருசு. அப்போ அதை வந்து a² எழுதிக்கணும். எலிப்ஸ் பொறுத்தளவு எப்பயுமே பிக்கர் நம்பர் தான் நம்ம வந்து என்ன a² எடுத்துக்கணும். புரியுதுங்களாமா? அப்போ பிக்கர் நம்பர் வந்து a² வந்து 25, மீதி இருக்கிறது என்ன b². அப்போ இங்கே எடுத்து எழுதிடலாங்களா. இங்கே என்ன எழுதலாம்னு பாருங்கள். a² ஈக்குவல் டு 25, அடுத்து b² ஈக்குவல் டு 9. சரி, இது வந்து என்ன ஆக்சிஸ்ன்னு ஃபஸ்ட் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு எலிப்ஸ்ன்னு எழுதிட்டோமா. அடுத்து வந்து மேஜர் ஆக்சிஸ் எழுதணும். மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் n ஆக்சிஸ் பாருங்கள். இந்த a² பெரிய நம்பர் எந்த ஆக்சிஸில் இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள், x ஆக்சிஸில் தான் இருக்குது. பாருங்கள் 25ங்கிறது n ஆக்சிஸில் இருக்குது, x ஆக்சிஸில் இருக்குங்களா. அப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் x ஆக்சிஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் x ஆக்சிஸ். பெரிய நம்பர் எங்கே இருக்கோ அந்த ஆக்சிஸ் வந்து எழுதணும். அதுதான் மேஜர் ஆக்சிஸ். இப்போ a² வந்து 25 எழுதிட்டோம். இது வந்து நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். a² வந்து 25, b² வந்து 9. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா a கண்டுபிடிக்கலாம். அப்போ a ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ரூட்டாக மாறிடுமா, √25. அப்போ a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 எழுத வேண்டாம். இந்த இடத்துல போய் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துங்க. a ஈக்குவல் டு 5, அதை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. b ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும், √9. அப்போ b-யோட வேல்யூ வந்து பாருங்கள், √9 கால்குலேட் அடிச்சிங்கன்னா 3ன்னு வரும். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன இருக்குது, என்ன ஒரு கண்டிஷன் பாருங்கள். எலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டிஷன் இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். c² ஈக்குவல் டு a² மைனஸ் b². சொல்லுங்கள் பார்க்கலாம். c² ஈக்குவல் டு a² மைனஸ் b². இப்போது இந்த c²க்கு c² அப்படி எழுதிக்கலாம். இப்போ a², இப்போ a²க்கு பாருங்கள், a²ஓட ஆன்சர் என்ன பாருங்கள். a²க்கு போல் 25 கொடுக்கலாம், b²க்கு போல் 9 கொடுக்கலாம். அதனால தான் இப்போ பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த a-க்கு போல் வந்து 5 கொடுத்து 5² அப்புறம் 25 மாற்றுவாங்க. முதல்ல நம்ம வந்து a² பாக்ஸ் பண்ணிக்கணும், a பாக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே b² பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், அடுத்து b பாக்ஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸி. இப்போ a²க்கு போல் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், 25, மைனஸ்க்கு மைனஸ், a² போல் 25 கொடுத்துட்டேன், இந்த மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்டேன். b² போல் பாருங்கள் என்ன இருக்குது, 9. அப்போ c² ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 என்ன வரும் பாருங்கள், 25 மைனஸ் 9 ஆன்சர் பாருங்கள் 16. அப்போ c² ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து c கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ c ஈக்குவல் டு என்ன வரும், √16 வருங்களா. அப்போ c-யோட வேல்யூ வந்து என்ன, 4. புரியுதுங்களா? இப்போ c-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா aன்னு எழுதலாம். ஞாபகம் வச்சுங்க, c-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், aன்னு எழுதிக்கலாம். எலிப்ஸாக இருந்தாலும் ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் c-க்கு பதிலாக நம்ம aன்னு எழுதிக்கலாம். அப்போ ae ஈக்குவல் டு 4. இதை பாக்ஸ் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம். ae ஈக்குவல் டு 4. இப்போ அந்த ae ஈக்குவல் டு 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பதில் ஏனுடைய மதிப்பு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏயோட வேல்யூ என்ன பாருங்கள், 5. அப்போ இந்த ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 5 கொடுக்கலாங்களா. அப்போ 5, இந்த e வந்து அப்படியே வச்சுங்க, 5 ஈக்குவல் டு 4. அப்போ இதுலேருந்து ஈனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாங்களா. e ஈக்குவல் டு 4 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 5 வந்து கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், டிவைடட் பை 5 மாறும். அப்போ e ஈக்குவல் டு 4/5.
புரியுதுங்களாமா? இப்போ சிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஏஇன்னு எழுதலாம். ஏஇயோட வேல்யூ 4 வந்துச்சு. இப்போ ஏக்கு பதிலாக பாருங்கள் என்ன கொடுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 5. அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 5 கீழே வரும்போது டிவைட் பை 5 மாறிடுச்சு. அப்போ ஈனா எசென்ட்ரிசிட்டி பாருங்கள் 4/5. ஃபஸ்ட்டு பாருங்கள் எசென்ட்ரிசிட்டி தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்கேயே வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போ எந்த ஒரு சம் போடும்போது ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வேல்யூ தெரியணும், அடுத்து இ வேல்யூ பாருங்கள் எழுதி காமிக்கிற பாருங்கள், ஏ வேல்யூ, இ வேல்யூ, அடுத்து ஏஇ, அடுத்து ஏ/இ. இதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து ப்ராப்ளத்தில் கேட்குறத மட்டும் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம், இ கண்டுபிடிச்சிட்டோம், ஏஇ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஏ/இ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ டிவைடட் பை இ. ஏனுடைய ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், ஏனுடைய ஆன்சர் வந்து 5 டிவைடட் பை ஈனுடைய ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள் 4/5. 4 டிவைட் பை 5 பாருங்கள். ஏக்கு பதிலாக 5 கொடுத்துட்டேன், ஈக்கு பதிலாக வந்து 4/5 கொடுத்துட்டேன். இது நீங்கள் கால்குலேட்டர் ஒரே ஸ்டெப்பில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 5க்கு 5 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே என்ன இருக்கு பாருங்கள் 4 டிவைடட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 6.25 வருது. இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஏபி/சி அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனாக வந்து மாறிடும். அப்போ ஏ/இ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 25 டிவைடட் பை 4. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ/இனுடைய ஆன்சர். சப்போஸ் மேனுவலாக நீங்கள் வந்து நீங்கள் இது போடணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த 5 அப்படியே வச்சுக்கணும் இன்டூ இந்த கீழே இருக்க இந்த 4/5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா மாறும்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், 4/5 வந்து தலைகளாகும் போது 5/4ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 5/5 வந்து 25 25 டிவைட் பை 4. நீங்கள் கால்குலேட்டர்லேயே கூட நீங்கள் வந்து என்ன இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டரை நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது மறக்காமல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இது பண்ணணும். சரிங்களா? கால்குலேட்டர் சால்வ் பண்ண தெரிஞ்சால் டைரெக்டாக இந்த ஆன்சர் எழுதிக்கலாம், இப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களாமா? இப்போ இது வந்து ஏ/இன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 1/1 ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ எசென்ட்ரிசிட்டி நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சோம், ஈயோட வேல்யூனா 4/5. சரி 1/1 வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து எசென்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க, எசென்ட்ரிசிட்டி. அப்போ அதோட ஆன்சர் என்ன பாருங்கள், இ ஈக்குவல் டு 4/5. இது எசென்ட்ரிசிட்டி, இ ஈக்குவல் டு 4/5. ஓகே. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சென்டர்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸாக இருந்தாலும் எலிப்ஸு ஹைப்பர்பாலா எல்லாத்துக்குமே சென்டர் வந்து 0,0 தான். அப்போ சென்டர் எழுதியாச்சு 0,0. அடுத்து பாருங்கள் ஃபோக்கைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபோக்கையில் ஃபஸ்ட்டு 2 ஃபோக்கஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் 1, அடுத்து வந்து ஃபோக்கஸ் 2. அதனால தான் இது ஃபோக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று இருந்ததுன்னா ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. 2 ஃபோக்கஸ் இருக்கிறனால இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் ஃபோக்கைன்னு கேட்டிருக்காங்க. இதில் நல்லா மறந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ஃபோக்கை எழுதுறதுக்கு நம்ம படம் இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்சர், அதாவது என்னென்னா அந்த ஃபார்முலா வந்து மனப்படம் பண்ணாமல் ஈஸியாக வைக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு மெயினானது இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இது என்ன ஆக்சிஸில் இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். நல்ல கவனிக்க, இது என்ன ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். இது எப்படி எடுத்தோம், அதாவது என்னென்னா எலிப்ஸில் எது பிக்கெஸ்ட்டு நம்பரோ அதுதான், அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஆக்சிஸ். பிக்கெஸ்ட் நம்பர் வந்து 25, அதனுடைய ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டில் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇன்னு வரும், ஒய் கோஆர்டினேட் 0. புரியுதுங்களா? இப்போ இது வந்து என்ன, எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறனால ஒய் கோஆர்டினேட் வந்து 0. அப்போ ஃபோக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ,0, இன்னொரு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா -ஏஇ,0. ஏன் இங்கே 0 கொடுத்தோம், ஏன்னா வந்து ஒய் கோஆர்டினேட் வந்து 0. இப்போ ஈக்குவல் டு F1 ஏஇங்கிறது பாருங்கள், ஏஇயோட ஆன்சர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பாருங்கள், ஏஇக்கு பதிலாக 4. அப்போ என்னென்னா F1 வந்து 4,0, அடுத்து F2 வந்து பாருங்கள் -ஏஇனால -4,0. புரியுதுங்களா? ஏஇ வந்து F1 வந்து 4,0, F2 வந்து -4,0. இப்போ ஃபோக்கை முடிஞ்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வெர்டிசஸ். இப்போ வெர்டிசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ தான் வெர்டிசஸ். இப்போ ஏ எழுதிக்கணும். இங்கே அதே மாதிரி என்ன ஆக்சிஸ்ன்னு பார்க்கணும். இது என்னென்ன, மேஜர் ஆக்சிஸ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தானே. இப்போ கொஸ்டினே வந்து என்னென்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட் கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும், 0 இருக்கும். கேபிட்டல் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் a,0, ஏ-ங்கிறது பார்த்தீங்கன்னா -a,0. இப்போ ஏ ஆஃப், இங்கே பாருங்கள் ஏக்கு பதிலாக நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏக்கு பதிலாக 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன, ஏ ஆஃப் 5,0 ஈக்குவல் டு ஏ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா -5,0. இப்போ வெர்டிசஸ் முடிஞ்சது. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இங்கே எழுதிக்கலாங்களா? இப்போ ஈக்குவேஷன் ஷார்ட் ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், எல்லாருன்னா லேட்டஸ் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம்னா இது என்ன ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்களா? அப்போ 2 எக்ஸ் வரும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கணும். ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது என்னென்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிறதா லேட்டஸ் ரெக்டம். அப்போ என்னென்னா ஃபோக்கஸ் வழியானு பாருங்கள், ஃபோக்கஸ் என்னன்னு பாருங்கள், இங்கே ஏஇ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏஇ, இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -ஏஇ.
புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன எழுதலாம்? x ஈக்குவல் டு ஏஇனுடைய ஆன்சர் என்ன பாருங்கள், ஏஇனுடைய ஆன்சர் வந்துன்னா 4. அப்போ x ஈக்குவல் டு வந்து 4. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு வந்து -4. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ரெண்டு விஷயம் வர ரெண்டு டைரக்ட்ரிசஸ் இருக்குது, அதனால அப்படி கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஓகேங்களா? என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் பார்த்தீங்க, இது என்ன ஆக்சிஸில் வருது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸுங்களா? அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு இது வரும், எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு. இன்னொன்று வந்து என்ன, ஏ டைரக்ட்ரிஸ்னா டி ஃபார் டிவிஷன் வச்சுங்க. அப்போ ஏ பை இ, இங்கே வந்து மைனஸ் ஏ பை இ. ரெண்டு விஷயத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் ஏஇ, இங்கே மைனஸ் ஏஇ. டைரக்ட்ரிசஸ், அந்த டைரக்ட்ரிசஸ்ன்னு வரும்போது டிவிஷனில் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. புரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு டைரக்ட்ரிஸ்னா டிவைடட் பை இ வரணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இனுடைய ஆன்சர் என்ன பாருங்கள், 25/4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 25/4, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25/4. ஏன்னா மைனஸ் ஏ பை இனா மைனஸ் 25/4. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த ஒரே ப்ராப்ளத்தில் எல்லாமே கேட்டுட்டாங்க. ஆனால் கொஸ்டினில் வந்து இவ்வளவும் கேட்க மாட்டாங்க, ஏதாவது 3-4 இது மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா ஷார்ட் ஃபார்மாக LLRன்னு எழுதிக்கலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவல் டு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன பாருங்கள், 2b² டிவைட் பை a. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2க்கு 2 அப்படியே கொடுத்துக்கலாம். b², b²ஓட ஆன்சர் என்ன பாருங்கள், b²க்கு பதிலாக என்ன வந்திருக்கு 9. அப்போ b²க்கு பதிலாக 9 கொடுத்துக்கலாம். ஏக்கு பதிலாக பாருங்கள், ஏக்கு பதிலாக என்ன ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. அப்போ ஏக்கு பதிலாக வந்து 5. அப்போ 2 × 9 வந்து என்ன 18. 2 9s are 18, 18 divided by 5. அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது 18 divided by 5. புரியுதுங்களாமா? இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அதை எலிப்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, x² y² பாசிட்டிவாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 1 வந்தால் எலிப்ஸ். எலிப்ஸில் எப்பயுமே பிக்கர் நம்பர் தான் நம்ம a² எடுத்துக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.